வணக்கம். ஓஷோ உலகம். மனதை கட்டுப்படுத்தி வைப்பது அப்படின்னு. மனதை கட்டுப்படுத்தி வைப்பது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மனசை வந்து நம்ம ஒரு கொள்கை கோட்பாடு அப்படின்றதில் வந்து நம்ம இறங்கி இதுதான் நம்முடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கோட்பாடு அப்படின்றது மனசுக்குள்ளே ஏற்று அதை நிரந்தரமாக ஆழமாக பதித்து அதை தாண்டி வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அப்படின்றது உலகத்தில் பல பேர் அப்படி இருந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி நம்முடைய அரசியல் கட்சி மனிதர்கள்லாம் நிறையா இருக்காங்கல்ல. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் ஒரு இளம் வயதில் 15 வயசில் 16 வயசில் மாணவ பருவத்தில் பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ படிக்கும்போது அந்த கட்சியினுடைய உறுப்பினராகவோ ஏதோ ஆயிருப்பாங்க. அப்படி ஆனவங்க 35 வருஷம் 40 வருஷம் அதில் ட்ராவல் பண்ணி அந்த கட்சியிலேயே உறுப்பினராகவே இருந்து அதுக்கு பிறகு பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படியே வந்து அந்த கவுன்சிலர், அப்படிலாம் வந்து எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், இப்படிலாம் ஒரு மேட்டர் இருக்குல்ல. இப்படிலாம் வளர்ந்து வரக்கூடிய இந்த எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடிய இல்லாட்டி எல்லா அமைப்புகள், அரசியல் கட்சி மட்டும் இல்லை அமைப்புகளும் நிறையா இருக்குல்ல. அப்படியே அந்த அந்த அமைப்புகள் ஏதோ ஒரு அந்த அமைப்புனா அந்த அரசியல் கட்சிகளுக்கு எப்படி ஒரு நோக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கோ, அதேமாதிரி அந்த அமைப்புகளுக்கும் பல நோக்கங்கள் இருக்குது. இதிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் இருப்பாங்க. பல தலைவர்கள் இறந்துருப்பாங்க, பல தலைவர்கள் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய சிலைகள், சிற்பங்கள் எல்லாத்தையும் உருவப்படங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாட்டி பாக்கெட்டில் அதை வந்து வெளியே ரோட்டில் போகிறவங்கலாம் தெரிகிறது மாதிரி அந்த புகைப்படம் ஒன்று இருக்கும். அது சட்டை வழியாக பாக்கெட் வழியாக நமக்கு தெரியும். அவங்களுடைய புகைப்படத்தை நம்ம நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இப்போ கலைஞருடைய புகைப்படம், ஜெயலலிதாவுடைய புகைப்படம், இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுடைய புகைப்படம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஆட்களை பார்க்குறோம்ல. கம்யூனிஸ்ட் கட்சினால ஒரு சிவப்பு கலரில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல மேட்டர்கள். இவங்க வந்து எப்படின்னா அந்த ஒரு இளம் வயதில் அதில் வந்து அப்படியே தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதுக்கு பிறகு அதில் வந்து மாறுறது, விலகிறது, அதுக்கு மாறாக சிந்திப்பது அப்படின்றதெல்லாம் மாறாக சிந்திக்கணும். சில 5% கூட மாறாக சிந்திக்க மாட்டாங்க. இது கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லி இதுக்கு வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இது எப்படின்னா உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ ரஷ்யா இருக்குல்ல, சோவியத் யூனியன். ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட பாவ்லோவ் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஃபிலாசபர், தத்துவவாதி. அந்த காலத்தில் அவர் ஒரு தத்துவவாதி. பாவ்லோவ்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ், புகழ்பெற்ற மனிதர். அவருடைய கருத்துக்களை தான் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கக்கூடிய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன் ரஷ்யா அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாவ்லோவ் என்ன சொன்னாரோ, என்னென்ன கருத்துக்களை கூறினாரோ, அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர் இல்லையா. அப்படியே ஒரு பல வருடங்கள் கடுமையாக போராடி கடுமையாக சிந்தித்து அப்படியே தன்னுடைய சிந்தனைகளுடைய விளைவாக பல உயர்ந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த பாவ்லோவ் வெளியிட்ட பல உயர்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து அப்படியே இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் கூறிய, பாவ்லோவ் கூறிய விஷயங்களை மட்டுமே பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எப்படி வந்து அங்கே சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பாவ்லோவனுடைய அந்த வார்த்தைகள், அவருடைய தத்துவம், இதையெல்லாம் மிக உயர்ந்த விஷயங்கள் அப்படின்றது மாதிரி நினச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த கட்சியில் இருப்பவர்கள் எப்படி அதை உயிரென எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்ற விஷயங்கள் தான் இங்குள்ள மனிதர்கள் பலருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு ரோபோ மாதிரி சொல்லப்போனால். இப்போ ரோபோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டளை போட்டோம்னா ரோபோ வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்ல. அது வந்து இப்போ லெஃப்ட்டில் போ அப்படின்னா லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் இறக்கி விட்டோம்னா ரைட்டில் போகும். நம்ம அந்த மெஷின் அது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை ஒரு போக்கில் இப்படி போ அப்படின்னு சொல்லி செயல்பட வைத்தால் அந்த போக்கிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அது பிறகு இடது பக்கமோ வலது பக்கமோ எதுவுமே திரும்பி கூட பார்க்காது. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலான மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அவங்க வந்து ஏதாவது அமைப்பில் இருக்கணும், அமைப்பில் இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. பொதுவாக மனிதர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள் அதை வந்து அப்படியே அவங்க மனசுக்குள்ளே அப்படியே உள்ளே திணிச்சு வச்சுருப்பாங்க. உடம்புக்குள்ளே திணிச்சு வச்சு, மூளைக்குள்ளே திணிச்சு வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு சித்தாந்தம்னு சொல்கிறதுல வாழ்க்கையில் ஒரு சில கொள்கைகள், அதாவது இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பிடிவாதமான கொள்கைகள் அப்படின்னு இருக்கும். அதன்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு பெருசாக ஒரு மாறுதல்கள், அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றபடி அடாப்டேஷன் அக்கார்டிங் டு த என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷனில் பரிணாம கொள்கை அதெல்லாம் சொல்கிறார்ல. அதுக்கு மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்களை நம்மிடம் உருவாக்கி
அப்படின்றதெல்லாம் இருக்க அப்படிலாம் உருவாக்கணும் சொல்லப்போனால். ஏன்னா 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்றதுல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒத்து வருமா? எப்படி ஒத்து வரும்? உலகத்தில் வந்து எவ்வளவோ மாற்றங்கள் உண்டாகுது, மாறுதல்கள் எவ்வளவோ உண்டாகுது, மனிதர்களுடைய குணநலங்கள் மாறுது, மனிதர்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய போக்குகள் மாறுது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல செயல்கள் மாறுது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களுடைய அமைப்பு மாறுது, உலகமே மாறுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் மாறாமல் இருக்கிறது எல்லாமே மாற்றம் தானே. அப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகளும் மாறணுமா இல்லையா? அதனுடைய போக்குகள் மாற வேண்டும் அல்லவா? காலத்திற்கேற்றபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? நோ, நான் மாற மாட்டேன், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தலைவர் அப்படி சொல்லியிருக்காரு, அதுபடி தான் நான் நடப்பேன் அப்படின்னா, தலைவர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி இருக்கோ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது இன்றைக்கி அப்ளை ஆகுமா? 2023 அப்ளை ஆகுமா? எப்படி அப்ளை ஆகும்? அப்படி அப்ளை ஆகாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல்கள் அப்படியே 100% அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 40% வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றபடி 60% அப்படியே பழைய மற்றும் உன்னதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கலாம். அதாவது 100% அப்படியே மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50%ஓ 60% ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயங்களை வைத்துக்கொண்டு அதற்கு பின்னால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்றபடி உலகம் எவ்வளவு மாறி இருக்கிறது, மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் உண்டாயிருக்கு அப்படின்றதான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளாமல் நான் ரோபோவை போல அப்படியே கம்பீரமாக ஆணையிட்டபடி நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரினா நீங்கள் அதில் வந்து உயிரோட்டம் இருக்காது. அப்படியே நீங்கள் மெஷினாக இருக்கலாம், எந்திரமாக இருக்கலாம், செயல்படலாம், லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு நடக்கலாம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதில் வந்து உயிர்ப்பு இருக்காது, லைஃப் இருக்காது, ஜீவன் இருக்காது. உங்களுடைய நடவடிக்கைகள் எதுலேயுமே வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. அப்படியே வந்து இப்போ கதையெல்லாம் எழுதுகிறாங்களே, அவன் பிணத்தை போல நடந்தான் அப்படின்ற மாதிரி எழுதுகிறாங்களே, அது மாதிரி நடைப்பிணம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மாதிரி நடைப்பிணமாக இருக்கலாம். நீங்கள் உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியாது, ஒரு உயிர்ப்புள்ள மனிதனாக இருக்க முடியாது. உங்கள் உடம்புல வந்து அப்படியே ஒரு ரத்த ஓட்டம், ஒரு நரம்புகளில் வந்து ஒரு புத்துணர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. உங்கள் முகம் வந்து ஒரு சவக்கலையோடு இருக்கும். அதில் வந்து ஒரு அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பிரகாசம், ஒரு மலர்ச்சி, ஒரு தேஜஸ்ன்றாங்கள அது இருக்காது. அப்படியே உங்கள் சிரிப்பில் கூட ஒரு அழகு இருக்காது. உங்கள் புன்னகையில் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் அப்படின்றாங்களா அது இருக்காது. அப்படியே ஒரு மெஷின் மாதிரி சிரிப்பீங்க, மெஷின் மாதிரி நடப்பீங்க, மெஷின் மாதிரி பேசுவாங்க, எந்திரம் மாதிரியே உங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எந்த விதமான வசீகரிப்பு தன்மையும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, ரோபோ மாதிரி இருக்கக்கூடாது, எந்திரத்தை போல. அது வந்து எந்திரம், நீங்கள் மனிதர்கள். எந்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வந்து எந்திரத்தை போல நான் இருப்பேன் என்றால் பிறகு எந்திரத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி இருக்கக்கூடாது. எந்திரம் வேறு, ரோபோ வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் என்றால் மனிதர்களுக்கு வந்து உயிரோட்டம் இருக்க வேண்டும். ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிஜிட்னஸ் இருக்கக்கூடாது. ஃப்ளெக்சிபிள். உங்களுடைய பாடி, சரீரம் இருக்குல்ல, அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். மனசும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ மனசு ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களிடம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உண்டாக்கி கொண்டீர்கள் என்றால் மட்டுமே நீங்கள் காலத்திற்கேற்றபடி உயிர்ப்புடன் வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் ரஷ்யாவில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பாவ்லோ என்ற தத்துவ ஞானி கூறியபடி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே மாதிரி அந்த காலத்துக்கு அது செயல்பட்டிருக்கலாம். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் காலம் மாறுதல், கால மாற்றம் அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை நம்மிடம் உண்டாக்கி கொள்ள வேண்டுமோ அந்த மாற்றங்களை நாம் இரு கரம் நீட்டி வரவேற்று அவற்றை நமக்குள் வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துக்கிட்டால் தான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் ஒரு மாற்றம் பெற்ற மனிதராக, மாறுதல்களை உண்டாக்கி கொண்ட மனிதர்களாக இருந்து வெற்றி நடை போடுவீர்கள். நீங்கள் ரிஜிடான மனிதராக இருக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிள் மேனாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை வரவேற்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை உங்களிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடலிலும் சரி, உங்களுடைய மனதிலும் சரி, காலத்துக்கு ஏற்றபடி புதுமைகளை வரவேற்கணும், புதுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதுமைகளை ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் புதிய மனிதர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த விஷயம். ஓஷோக்குரிய இந்த நல்ல விஷயத்தை உங்களிடம் கூற நான் ஆசைப்படுகிறேன்.